எந்த நேரை சிறந்த கேள்விக்கான நேராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அடுத்தபடியாக மதுரையை சார்ந்த பானு என்ற சகோதரி சிறந்த நேயராக தேர்வு செய்யப்படுகிறார். அவருடைய கேள்வி, வெளிநாட்டிற்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து வருகின்ற ஒரு ஆண் வந்தவன 3 தலாக்கு விட்டாச்சு, விட்டதுக்கு பின்னால திரும்ப மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழலாம்னு சொல்றாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது போன்ற தவறுகள் பரவலாக நடைபெறுவதால் இது எவ்வளவு பெரிய தவறு, ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகின்ற சட்டங்களை தெளிவாக சொல்வதற்கு வசதியாக இந்த சகோதரியுடைய கேள்வி அமைந்ததால் அவரையும் நாம் சிறந்த நேயராக தேர்வு செய்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். நேயர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள், ஹஸரத் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். மதுரையில இருந்து பானு பேசுறேன். இருக்கேன், அதாவது இத்தா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்கதான் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. சரி. வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு அதாவது 2 பேருமே எதுவுமே பேச்சுவார்த்தை இல்லாம குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை. சரி. பிரச்சனையா இருக்கும் போல கோர்ட் மூலியமா நோட்டீஸ் விட்டுட்டாங்க, அதாவது தலாக் நோட்டீஸ் விட்டுட்டாங்க. அதாவது ஜமாத்து மூலியமா இல்லாம. சரி சரி. அப்ப நோட்டீஸ் விடவும் 3 தலாக்குன்னு வந்துருந்துச்சு. அந்த தலாக்குல வீட்டுல இருக்க சொல்லிட்டாங்க, இத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இத்தா இருந்துட்டேன். திருப்பி மன்னிப்பு கேட்டு வாழணும்னு சொன்னாங்க. இது சரியா வருமா? சரி, அதான் என்னுடைய கேள்வி. சரி, வசத்து விளக்கம் தர்றாங்க. சகோதரனுடைய கேள்வி, தனது கணவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி இருக்கிறார், பிரச்சனைகள், அதனுடைய தொடரில் அவர் தலாக் விட்டுட்டார். தலாக் என்பது ஜமாத் மூலமாக விடலை, கோர்ட்டு மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. அதில் 3 தலாக் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நானும் இதாக இருந்துட்டேன், இப்போ மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தவறு நடந்துவிட்டதாக திரும்ப சேர நினைக்கிறாங்க. இப்படித்தான் நிறைய ஆண்கள் தவறு செய்கிறார்கள். மார்க்கம் கற்றுத்தருகின்ற, மார்க்கம் வரையறுத்திருக்கின்ற அந்த எல்லை கோடுகளை மீறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளை பாருங்கள். முதலில் பிரச்சனைகளே தேவையற்றது. சரி, பிரச்சனைகள் ஏற்பட்டது, பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, பிரச்சனைகளை எப்படி பேச வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்ற வரைமுறை தெரியவில்லை. அவசரப்பட்டு தலாக்குலேயும் 3 தலாக்கு. எந்த மடையர்கள் இப்படி சொல்லிக் கொடுக்குறார்களோ, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை. நமக்கு சுயபுத்தியும் இல்லை. சூழ்நிலைகளை, மார்க்கம் எவ்வளோ உயர்ந்த மார்க்கம், எப்படி அற்புதமான கருத்துக்களை, அதாவது பிரியணும் அப்படின்னா கூட அற்புதமான முறைகளை கற்றுத்தருகிறது. எத்தனையோ வழிகள், பிரியாமல் இருக்கிறதுக்கு வழிகள், பிரியன்னு சொன்னால் கூட சாஃப்டாக ப்ராப்ளம் இல்லாமல் சிம்பிள் மெத்தடில் வெளியே போகிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கின்ற பொழுது இப்படி மிஸ்கைடு, ஒன்று சுயமாக நமக்கு விளக்கம் இல்லை, அறிவு ஞானம் இல்லை, அல்லது நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம், அவன் அதை விட பாடாவதிட்டு போய் நம்ம கேட்குறது. அவங்க என்ன பண்ணுறது, அவன் தனக்கு தெரிஞ்ச அறிவு ஞானத்தை பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களை கைட் பண்ணுறது. இவங்க அறவே லாயக்கற்ற இவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு தலாக் லெட்டரை எழுதி அனுப்புறது. இப்படி எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நம்ம தேவைக்கு ஒருவேளை இப்படி ஒரு வாய்ப்பு லூப்போல் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் ஜமாத் மூலமாக வரல, கோர்ட்டு மூலமாக வந்திருக்கு. எதன் மூலமாக வந்தாலும் சரி, ஜமாத் மூலமாக வந்தாலும் சரி, கோர்ட்டு மூலமாக வந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக வந்தாலும் சரி, யார்கிட்டையாவது கொடுத்து விட்டாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, தலாக்கு தான். நீங்கள் இதாக இருந்ததும் சரியானது. தலாக்கு நிகழ்ந்து அணுகிய முறை என்பது 100% தவறு. அறியாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், கொஞ்சம் கூட அறிவுஞானம் இல்லாதவர்கள் செய்கின்ற செயல். இப்பொழுதுதான் அல்லாஹ் வெறுக்கிறான்னு சொல்லப்படுது. அபுகதுல் ஹலால் இந்தல்லாஹி தலாக் என்பது ஹலாலு தான், அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா, அட ஏன் நீ 3 தலாக்கு விடுற, உன் மனைவி வேணான்னு சொல்றதுக்கு 1 தலாக்கு போதுமே. 1 தலாக்கு விட்டாச்சு, இந்த பெண் இதா இருந்துட்டா, நீ திரும்ப அழைத்துக் கொள்ளவில்லை, தானாக நீ யாரோ அவள் யாரோ, உங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி என்ற உறவு ஒருபோதும் இருக்காது. திருமணம் முடித்தால் தான் உறவு. திருமணம் யாரை முடிச்சாதான் வந்துருமே. ரோட்ல யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சா மனைவி தான். இதுல என்ன இருக்கு? இப்ப இவங்க நிக்காஹ்க்கு முன்னால யாரோ எவரோ திருமணத்தின் மூலமாகத்தான் கணவன் மனைவி ஆகிறோம். அதே போன்றுதான் இப்பொழுதும் தலாக் விவாக முழு விடுதலை பெறுவதற்கு 1 தலாக்கு போதுமானது. இதை விட்டுட்டு 3 தலாக்குன்னு சொல்லியாச்சு, நீங்க இதா இருந்துட்டீங்க, அது வரைக்கும் சரி. இப்போ திரும்ப மாஃப் செய்யணும்னு சொன்னா அது அல்லாஹ் மாஃப் செய்யணும், நம்மளா உட்காந்து பேசிக்கிட்டு கூடி கலையிற விஷயம் அல்ல. இன்னொரு முறை இது போன்று தவறு நிகழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அவங்க செஞ்சுட்டு வந்த மெத்தட் ஃபுல்லா தவறு. ஆனால் தவறு எப்படியோ தலாக்கு தான், 3 தலாக்கு ஆயிருச்சு, அதுல பேஷக் சந்தேகத்திற்கு இடமில்லை. இப்ப திரும்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்க 2 பேரும் நிக்காக பண்ணி இருந்தாலும் சரி, அது ஹராமான வாழ்க்கையாயிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அதற்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன், 3 தலாக்கு ஒருவேளை விடப்பட்டால் அதற்கு இத்தாவிற்கு பின்பு மீண்டும் பழைய கணவனிடத்தில் நாம் செல்ல வேண்டுமானால், அவரை மனமுடிக்க வேண்டுமானால் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை செய்யாமல், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாமல்
டைரக்டாக இப்போ தான் நீங்கள் இதான் முடிக்கிறீங்க, உதாரணத்திற்கு உங்களுக்கு இடையில் வேறு திருமணங்கள் நடக்கலை, தற்செயலாக உங்களுக்கு வேறு திருமணம் நடந்துச்சு, இடையில் இப்போ முதல் கணவன் வந்து நீங்கள் அவங்க தலாக் விட்டார், இதாக இருந்தீங்க, 5 வருஷம் கேப் ஆச்சு, இடையில ஒருத்தரை நிற்க முடிச்சிங்க, அவர் மௌத்தாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல் கணவனை திருமணம் முடிக்கலாமா? திருமணம் முடிக்கலாம். இதை போன்ற ஒரு சூழல் ஏற்படாத நிலையில் முதல் கணவன் தலாக் விட்டார், இதாக இருந்தீங்க, நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க, திரும்ப அவரே திருமணம் முடித்துக் கொள்ள விரும்புகிறார். இப்பொழுது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி திருமணம் என்ற பெயரில் நீங்கள் எங்கோ சென்று யாரோ அழைத்து சென்று நடத்தினாலும் சரி, அது திருமணமாக ஆகாது, அது ஹராமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறுகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மோமின்களுக்கு இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாதுங்கிறக்காகத்தான் ஒரு தலாக் விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தலாக் விட்டால் கணவன் மனைவியே இல்லை, நீங்கள் யாரோ எவரோ. ஆனால் திரும்ப இப்படி ஒரு சூழல் வருமானால், திரும்ப இப்படி விரும்புகிறாங்கன்னா நிக்காகாது பண்ணிக்கிறலாம். நம்மளே ஒரு வாய்ப்பே கொடுக்கறது இல்லை, திரும்ப நம்ம யாரை போய் குறை சொல்ல, மார்க்கெட்டை எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு பையன் ஒரு ஆசிரியர் விரும்புகிறாரு, இவனை என்னமாவது போட்டு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. என்னமாவது எழுதணுமா இல்லையா? அவன் அப்படியே பியூர் ஒயிட் பேப்பரில் அழுக்காக்கிடக்கூடாது, ஏதாவது மைகை இன்கு பற்றக்கூடாதுங்கிறக்கான அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். அவனுக்கு என்ன மார்க் போட முடியும்? ஏதாவது ஒரு வாய்ப்பையாவது ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு வாய்ப்புகளை தருகிறான், அவைகளெல்லாம் தவிடுபடி ஆக்கிவிட்டு அந்த நேரத்தில் நான் நினைக்கிறதா என் மனசில் என்ன படுதோ அதுதான் வெறித்தனமாக நடந்து கொள்வது, கடைசியில் மாட்டிக்கொள்வது யார்? நான் தான். எனவே வேறு வழி இல்லை, நீங்கள் அதை முறையாக கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அல்லாஹு அலம் பிஸ்ஸலாம்.